Hey all, vanakkam and welcome back to Bagi's Kitchen Mormilagai. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சிம்பிள் ஆந்திரா லஞ்ச். Sorakaya pappu, Bendakaya vepudu, Dondakaya ullikaram. இதெல்லாம் எப்படி பண்ணலாம், இதுக்கு என்னெல்லாம் ingredients தேவைன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம பண்ண போற Sorakaya pappu ஆந்திரா ஸ்டைல். அதுக்கு வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து துவரம் பருப்பும் பாசி பருப்பும் ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துக்கலாம் க்ரீமியாக இருக்கிறதுக்கு. ஆனால் ட்ரெடிஷ்னல் ஆந்திரா பப்பு எல்லாமே வந்து துவரம் பருப்பில் தான் செய்வாங்க. இது ஒரு 1/4 கப் அப்படின்னா சொரக்காய் வந்து ஒரு கப் அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது மூணையும் இப்போ குக்கரில் சேர்த்துக்கலாம். நல்ல துவரம் பருப்பை ஒரு 2 தடவை அளவுக்கு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பச்சை மிளகாய் அதை சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 கப் அளவுக்கு சொரக்காய் சேர்த்துக்கலாம். சொரக்காய பப்பு. இப்போது நம்ம சொரக்காயும் சேர்த்தாச்சு இல்லையா, கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு நல்லா குக் ஆகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். ஒரு 1/2 கப் சேர்த்துக்கோங்க போகிறோம். ஏன்னா சொரக்காயை நமக்கு தண்ணி விடும், இந்த பப்பு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 4 விசில் அந்த உங்களோட துவரம் பருப்பு வேகிற அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போது இதை நான் ஆன் பண்ணிட்டேன். இது ப்ரெஷர் வந்ததுக்கப்புறம் விசில் போட்டு 4 விசில் அளவுக்கு வேக வச்சுக்க போகிறேன். இதுக்கு நடுவில் இதுக்கு தாளித்து கொட்டுறதுக்காக என்னெல்லாம் கட் பண்ணி வைக்கணுமோ அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பருப்பு சொரக்காய பப்புக்கு விசில் வந்தாச்சு, அது ப்ரெஷர் அடங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இன்னொரு டிஷ் பண்ணிக்கலாம். தொண்டக்காயா உள்ளிக்காரம் பண்ண போகிறோம். எங்கிட்ட வந்து இவ்வளோதான் தொண்டக்காய் இருக்குது. இதை வச்சு நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். நீங்கள் நிறைய குவான்டிட்டிலையும் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, நம்ம கோவக்காய் வச்சு கோவக்காவை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேனில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். என்கிட்ட இருக்கிற கோவக்காய்க்கு நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி வரை சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஆந்திரா டிஷ், ஸோ 3 காஞ்ச மிளகா, ஒரு அரை பெரிய வெங்காயம், அப்புறம் ஒரு 2 பல்லு பூண்டு, இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். வதங்கும் போது ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி இதை நம்ம கோர்ஸாக அரைச்சிக்க போகிறோம். இது நல்லா அந்த பூண்டு வெங்காயத்தோட ரா ஸ்மெல் போகணும், அந்த அளவுக்கு இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்ல இதுவும் வறுபட்டு நம்மளோட அந்த மல்லி இதெல்லாம் கலரும் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு இல்லையா, அவ்வளோதான். இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். இப்போது அதை ஆறணும். அதுக்கு நடுவில் நம்ம தொண்டைக்காய் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆலிவ் ஆயில், நார்மல் ஆயில், தேங்காய் எண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயில் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஸ்டர்ட் சீட்ஸ் போட்டுக்கலாம். இது பொரியட்டும். இப்போ இது கூடவே ஒரு 10 கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம கோவக்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கோவக்காய் நல்லா குக் ஆகணும், அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். என்கிட்ட ஒரு 7-8 கோவக்காய் தான் இருக்குது, அதுக்கான மெஷர்மெண்ட் நான் சொல்கிறேன். என்கிட்ட நிறைய இருந்தது அப்படின்னா நீங்கள் நிறையா சேர்த்து குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கோவக்காய் நல்லா ஃப்ரை ஆகணும். அதுக்குள்ளே நம்ம இதோட மசாலா வறுத்தோம் இல்லையா, அதை அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும்னு இல்லை, கொஞ்சம் குறைன்னு இருக்கணும், அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப கோர்ஸாக இருக்க வேணால், ரொம்ப பேஸ்ட்டாக இருக்கக்கூடாது, கோர்ஸாக இருக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இதிலையே கொஞ்சமாக காரப்பொடி ஒரு பிஞ்ச் தான் போடுறேன், ஏன்னா நம்ம ஏற்கனவே காஞ்ச மிளகா போட்டிருக்கிறதுனால கொஞ்சமாக காரப்பொடி சேர்த்துக்கோங்க. இந்த காரப்பொடியோட ரா ஸ்மெல் போகும்போது தொண்டைக்காய் கொஞ்சம் நமக்கு நல்லாவே வதங்கிடும். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ
இப்போது இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற விழுதை சேர்த்துக்க போகிறோம். இப்போது இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாம் ஒன்றா சேர்ந்து சூப்பராக ஒன்றா கிரேவி ஆட்டம் வரணும். அந்த அளவுக்கு இதை குக் பண்ணிக்கோங்க. முதல்ல இந்த ரெசிபி காட்ட வேண்டாம், கொஞ்சமாக தானே கோவக்காய் இருக்குதுன்னு நினச்சேன். அப்புறம் சரி ஓகே, அப்புறம் இனிமேல் என்றைக்கு கோவக்காய் கிடைக்கிறதோ அன்றைக்கி தானே பண்ண முடியும், அதனால் இன்றைக்கே பண்ணி காமிச்சேன். இது இப்போ நல்லா குக் ஆகட்டும். இந்த மசாலாஸ் எல்லாம் அந்த கோவக்காயில் சேர்கிற அளவுக்கு இன்னொரு 5 மினிட்ஸ் அளவுக்கு குக் பண்ணிக்கலாம். நீங்கள் மூடி வச்சும் குக் பண்ணலாம். மூடி வச்சு குக் பண்ணிங்க அப்படின்னா அப்பப்போ ஸ்டர்வ் பண்ணிக்கோங்க. எதையாக இருந்தாலும் ஒரு 5 to 8 மினிட்ஸ் இது இப்போ குக் ஆகணும். அப்பப்போ இதை கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. இதுக்கு நடுவில் நம்ம பருப்பு ரெடி ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம். இப்போது நம்மளோட பப்பு ஃபுல்லாக ப்ரெஷர் போயாச்சு. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கு இல்லையா? இப்போ இதை மசிச்சுக்க போகிறோம். உப்பு சேர்த்துட்டு மசிச்சுக்க போகிறோம். இப்போ நான் இந்த பப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து இதை நல்லா மசிச்சுக்கலாம். மசிச்சுட்டு காட்டுறேன். இப்போது இதை நல்லா கடைஞ்சாச்சு. இப்போ நம்மளோட தொண்டக்காயா உள்ளிக்காரம் ரெடி. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இப்போ நம்ம பப்புக்கு தட்கா ரெடி பண்ணிக்கலாம். நம்ம சொரக்காயா பப்புக்கு நான் இந்த பப்புக்கு தாளிச்சு கொட்டிக்க போகிறேன். அதுக்கு நான் கீ யூஸ் பண்ணுறேன். நீங்கள் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கீ சேர்த்துக்கிறேன். கீ சூடாகட்டும் நல்லா. அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். இப்போது அந்த கடுகு பொரியும் போதே 1 டீஸ்பூன் ஜீரகம், அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 5 பல்லு பூண்டு கட் பண்ணது, 5 பச்சை மிளகா, ஒரு 5 பச்சை மிளகா ஸ்லிட் பண்ணது சேர்த்துருக்கேன். அது கூடவே 4 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கோங்க. நான் ஆந்திரா டிஷ்ஷுங்கிறதுனால கொஞ்சம் காரசாரமாக பண்ணுறேன். இப்போ இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணது. நீங்கள் வெங்காயம் வேணும்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணு இதையும் சேர்த்து நல்ல இந்த வெங்காயம்லாம் குக் ஆகட்டும். இப்போது இந்த தட்காக்கு மட்டும் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்மளோட பருப்பில் நம்ம உப்பு சேர்த்துட்டோம். இது இந்த வெங்காயம் கொஞ்சம் கலர் மாதிரி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு குக் ஆகணும். நீங்கள் வேணும் அப்படின்னா கொஞ்சமாக பொடி பொடியாக 1 இன்ச் இஞ்சியும் நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போது இது இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இல்லையா? இதை நான் இந்த பருப்பில் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஆந்திரா சொரக்காய பப்பு ரெடி. இப்போ 3rd டிஷ் பண்ணிக்கலாம். இதுதான் இன்றைக்கி எங்களோட ரைஸோட மெயினாக சர்வ் பண்ணுறது. அப்புறம் இதுக்கு இன்னொரு சைட் டிஷ் பண்ண போகிறேன். பெண்டக்காய வேப்புடு. அதுக்கு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் நல்லா பொரியட்டும். இப்போது இது ரெண்டும் பொரிஞ்சிடுச்சு. இதில் 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்ச உடனே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற 100 கிராம்ஸ் வெண்டைக்காய் சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த வெண்டைக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி போகிறோம். லேட் லஞ்ச் இன்னைக்கு. இப்போது இந்த வெண்டைக்காய் நல்லா குக் ஆகட்டும். இதுக்கு கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெண்டைக்காயோட வழுவழுப்பு தன்மை போகிற அளவுக்கு இதை ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இப்போது இந்த வெண்டைக்காய் நல்லா குக் ஆகிடுச்சு இல்லையா? இதுக்கு தேவையான அளவுக்கு காரப்பொடி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு
எவ்வளோ வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது காரப்பொடியோட ரா ஸ்மெல் போனோன்னு ஒரு கை அளவுக்கு நம்ம வந்து வறுத்து உரிச்ச வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் அதில். அப்புறம் ஒரு கை அளவுக்கு, அதாவது 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் ஆப்ஷனல், வேண்டாடி அவாய்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கூட வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட வெண்டைக்காயா வேப்புடு ரெடி. நம்மளோட 3 டிஷ்ஷும் ரெடி. நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணிட்டு காட்டுறேன். இந்த வெண்டைக்காயில் நம்ம வந்து இந்த கடலை அப்புறம் வந்து தேங்காயெல்லாம் சேர்த்துருக்கோம்ல, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் கிடைக்கும். பூண்டு சேர்த்துருக்கோம். நீங்கள் வேணும் அப்படின்னா பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி இந்த பூண்டு சேர்த்தோம்ல அந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்கலை. அவ்வளோதான், சிம்பிள் ஆந்திரா லஞ்ச் ரெடி. சொரக்காய பப்பு, வெண்டக்காய வேப்புடு, கோவக்காய உள்ளிக்காரம் வித் ப்ரௌன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனில் ஆல்ங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியறதுக்காக இன்னொரு ஸ்டேட்டோட மெனுவோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா, பை பை.